ตัวคนไปแหละเขาไปร่างกายมิริสุมาละบ้าง லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்று சினிமா சார்ந்த ஒரு முக்கிய விடயத்தினை தான் நாங்கள் இந்த காணொளியில் பேசப்போகின்றோம். இன்று எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் ஒரு இலங்கையின் இயக்குனர். எதிர்வரும் 4ஆம் தேதி இலங்கையில் வெளியாகவிருக்கின்ற ஒரு சகோதர மொழி திரைப்படம் தான் பாஸ்போர்ட் என்னாலே ஒரு வித்தியாசமான பெயராக இருக்கின்றது. ஆகவே இந்த படத்தில் என்ன மாதிரியான கதை இருக்கின்றது என்பது தொடர்பாக, இன்னும் இதன் பின்னணியில் வேலை பார்த்தவர்கள் எவ்வாறான சவால்களுக்கு முகம் கொடுத்தார்கள், நீங்கள் இந்த முன்னோட்டத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் யூடியூப் தளங்களில் இந்த முன்னோட்டத்தை வைத்து பார்க்கும்போது ஒரு தென்னிந்திய திரைப்படத்தை பார்க்கும் ஒரு ஃபீல் எங்களுக்கு கிடைக்கும். அவை விவரமாக பார்க்கலாம், விவரமாக பேசலாம் அந்த படத்தின் இயக்குனரோடு. ரைட், பாஸ்போர்ட் திரைப்படத்தை பற்றி கொஞ்சம் விவரமா சொல்லலாம். அது என் முதல் படம் தில்ஷான். ஆனால் நான் அதை செய்கிறதுக்கு முதல் நிறைய விஷயங்கள் ஹோம்ஒர்க் பண்ணேன். இலங்கையில் அந்த மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் எனக்கு தெரியாது வந்திருக்கான்னு. பட் என்ன முதல் படத்திலே நான் நிறையா லொக்கேஷன்ஸ் போயிட்டு, வெளிநாடுகள் எல்லாம் போயிட்டு, அது எல்லாத்துலேயும் விட நிறைய சவால்கள் அந்த படத்தில் இருந்துச்சு. இந்த படம் வந்து 2 வாலிபர்கள் வந்து யூரோப்புக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறது. ஆனால் வெளிநாட்டுக்கு ஏன் போகிறோம், எப்படி போகிறோம், எதுக்காக போகிறோம், என்ன நோக்கத்துக்காக போகிறோம்ன்றது தான் முக்கியமான கேள்வி. நான் வெளிநாட்டு போகிறது பிள்ளைன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் வெளிநாட்டு போனால் பிறகு உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு காட்டியிருக்கேன் படத்தில். இதில் முக்கியமானது நான் காட்ட ட்ரை பண்ணுறேன் தில்ஷான். அநேகர் ஏமாறுறாங்க. உதாரணமாக சொன்னேன்டா, எனக்கு தெரிஞ்ச அளவில் 20 லட்சம் 50 லட்சம் 1 கோடி கொடுத்து கூட கனடாக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ எந்த கேள்வி வந்து, எல்லாம் இந்த நாட்டை விட்டு போனா யார் இந்த நாட்டில் இருக்க போகிறா? ஸோ வாலிபராக இருக்கிற நாங்கள், இல்லாட்டி இளைஞராக இருக்கிற நீங்கள், என்ன சவால்கள் வந்தாலும் அது சரியாக நாங்கள் முகம் கொடுக்கணும். இப்போ உதாரணமாக நாங்கள் வெளிநாட்டு போகிறது ஓகேயா இருந்தாலும் அது யார்கிட்ட போகிறது? இப்போ நாங்கள் நிறையா ஏமாற்றம் இருக்கிறபடியாக அந்த எங்களோட ட்ரீமை நோக்கி நாங்கள் போகிறது. இப்போ நாங்கள் சிங்களத்தில் டைட்டில் வச்சுருக்கிறோம் என்னென்னா, யூரோ சீனே அத்தரமாங்கன்னு தாருண்யம், அப்படி தான் வச்சுருக்கோம். அப்படின்னா இந்த யூரோவில் வந்து நிறைய பேர் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் வெளிநாட்டு போகணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு ஃபேஸ்புக்கில் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அங்கே இருக்கிறோம் ஃபோட்டோ போட்டாங்க, ஆத்தரில் இருக்கிற மாதிரி விளங்குது. பட் அங்கே போன பிறகு தான் தெரியும் அங்கே ஒரு மெஷின் லைஃப் ஒன்று இருக்குது. அது எல்லாத்தையும் விட அதை விட இலங்கையே நல்லவன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் எங்களுக்காக வாழ மாட்டாங்க, மற்றவங்களுக்காக தான் நாங்கள் வாழ்கிறோம். அதனால எங்களோட ஆசைகள் எல்லாம் விட்டுட்டு, எங்களோட விருப்பங்களை விட்டுட்டு நாங்கள் சில நேரங்களில் மற்றவங்களோட ஆசைகளுக்காக, சில நேரம் பெற்றோர்கள் எங்களை எங்களை கட்டாயப்படுத்தி அனுப்புறதுனால, சில நேரங்களில் எங்களோட பண தேவைகள் பிரச்சனைகள் இருக்கிறபடியாக சில நேரம் நாங்கள் போகிறோம். விருப்பமாக யாரும் போக மாட்டாங்க. நீங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து தன்னோட ஹஸ்பண்டை ஒய்ஃப் இழந்து போகிறது, இல்லாட்டி பிள்ளைங்களை பெற்றோர்கள் எல்லாம் அங்கன்னா ஏர்போர்ட்டில் போக்குள்ள சந்தோஷமாக போக மாட்டாங்க. ஆனால் போன பிறகு அவங்க முன் கொடுக்குற பிரச்சனை. அப்போ இந்த பாஸ்போர்ட்டில் வந்து 2 இளைஞர்கள் ட்ரை பண்ணுறாங்க. எப்படி சரி பிள்ளையான போட்டுங்களில் போகிறாங்க, பிள்ளையான ஏஜென்சி மூலமாக ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே போன பிறகு என்ன நடக்குதுன்னு கதையை பார்த்துட்டு சொல்லலாம். நிச்சயமாக ஒரு தமிழ் பேசும் இளைஞர் இலங்கையில் சகோதர மொழி திரைப்படம் ஒன்றை இயக்குறீங்க. அதுவும் சிங்கள திரையுலகத்தில் பிரபல நட்சத்திரங்களை கொண்டுதான் இந்த படம் உருவாகி இருக்கிறது. எங்களுக்கு இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்தை வைத்து பார்க்கும்போது தெரிகிறது. எப்படி சாத்தியமாகச்சு? நான் தில்ஷான் சிங்கள மீடியத்தில் தான் படித்தது. அப்போ எங்களோட அப்பா தமிழ், அம்மா சிங்களம். ஆனால் எங்களோட அப்பா சின்ன காலத்தில் சொன்னால், நீ தமிழனா இருந்தால் நீ தமிழ் படிக்கணும்ண்டு. அப்போ நான் தமிழ் வாசிக்க எழுதுறதுக்கு வேறையாக படித்தேன். அப்போ நான் கொட்டையனால தான் என் லைஃப் தொடங்கினது. அப்போ இங்கே தமிழ், சிங்களம், முஸ்லீம் எல்லாம் நாங்கள் ஒரே சகோதரர் மாதிரி இருக்கிறோம். அப்போ எனக்கு வித்தியாசம் ஒன்றும் அப்படி இல்லை. ஆனால் நான் சிங்கள படங்களோட செய்கிறதுக்கு முக்கியமான நோக்கம் என்னென்னா, இப்போ இங்கே ஸ்டார்ஸ் முக்கியமாக என் படத்தில் இருக்காங்க. இலங்கையில் ஒரு நல்ல ஸ்டார்ஸ் தான் இருக்காங்க. அவங்களோட வேலை செய்கிறது கஷ்டம் முதல் படத்தில்.
ஆனால் ஒரு தமிழை நான் பார்க்காம நான் நினைக்கிறேன் ஒரு கிரியேட்டிவாக பார்த்து நல்ல ஒரு டிரெக்டராக பார்த்து என்னையோட நிறையா சப்போர்ட் பண்ணி வேலை செஞ்சாங்க. கிட்டத்தட்ட எனக்கு கீழே 60 பேர் போல் வேலை செஞ்சாங்க க்ரூ. நான் சொல்றேன் என்னது ஆர்ட் டிபார்ட்மெண்ட், கேமரா டிபார்ட்மெண்ட், மேக்கப், எல்லோருமே சகோதர மொழியை சேர்ந்தவர்கள் எல்லாம். அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் தமிழ் இருந்தாங்க, சர்வான்னு சொல்லி. ஆனா அப்படி தமிழ் சிங்களம் வேறுபாடு நான் காணல. அது எல்லாத்தையும் விட நான் மற்றவங்களோட வந்து அன்பா மிகவும் கரசனையோட மற்றவங்களோட தேவையை நான் யோசித்து அப்படி அநேக நேரங்களை செஞ்சது. ஸோ எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ஆர்டிஸ்ட். நினைக்கிறேன் மகேந்திர பேர் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க எல்லாம் செட்டுக்கு வந்தாலே ஒரு ஆனால் எனக்கு லொக்கு ஐயே அப்படின்னு கதைச்சி அப்படி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உறவு ஒன்று இருந்துச்சு. நினைக்கிறேன் கலைக்கு வந்து நாங்கள் ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் செய்யக்குள்ள நான் நினைக்கிறேன் மொழி எதுவுமே முக்கியம் இல்லை, இது மட்டும்தான் வேணும். ஸோ அது எல்லாத்தையும் விட சாக்ரிஃபைஸ். நான் இப்போ இதுக்கு நான் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணேன். அப்போ நிறையா படங்கள் இலங்கையில் பார்த்தேன், இந்தியன் படங்கள், மலையாளம் படங்கள், இங்கிலீஷ் படங்கள், இதெல்லாம் பார்த்து ஒரு வித்தியாசமான ஒரு படம் ஒன்று இலங்கையில் செய்யணும்னு படமே நான் யோசிக்கல. ஆனால் அது யோசித்த விட செஞ்சிட்டேன். ஸோ நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஏண்டா படத்தை இந்த மாதிரி ஒரு டீமோட சேர்ந்து டீம் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ வெரி ஹாப்பி இந்த டீமோட ஒர்க் பண்ணது. உண்மையாகவே இப்பொழுது இந்த திரைப்படத்தை நாங்கள் பார்க்குறோம், ரொம்ப விறுவிறுப்பாக ஒவ்வொரு சீன்ஸும் ஓடிக்கொண்டிருக்கு இந்த முன்னோட்டத்தில். ஸோ அந்த படமும் முழுவதுமாக அப்படி தான் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த நிலையில் இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம்? நாங்கள் 2019 தொடங்கணும். கிட்டத்தட்ட இப்போ 5 வருஷம். ஏன்னா அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு, அப்புறம் சஹராண்ட பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் நான் விட இல்லை. ஏன்னா இந்த படத்தில் எங்களுக்கு நாங்கள் எழுதக்குள்ள லேசாக இருந்துச்சு, யூரோப்பில் ஷூட் பண்ணுறது. பட் அது பட்ஜெட்டோட பார்க்கக்குள்ள ஒரு பெரிய பட்ஜெட். ஏன்னா ஒரு க்ரூ ஒன்று இந்தியாவுக்கு போயிட்டு, ஆஸ்திரியா போயிட்டு, இத்தாலி போயிட்டு, இத்தாலிலையும் நல்ல இடங்களை நாங்கள் ஷூட் பண்ணது. அப்படி பார்க்கக்குள்ள இது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ப்ராஜெக்ட். பட் ஃபைனலில் பார்க்கக்குள்ள அது சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டாக இருக்குது. உண்மையாகவே இப்பொழுது உங்களுடைய அந்த பதில்களை பார்க்கும்போது எனக்கு தெரிகிறது, இந்த திரைப்படத்திலே தயாரிப்பாளருடைய பங்கு ஒரு பெரும் பங்கை வகிக்கின்றது. காரணம், நாடு கடந்து கடல் கடந்து சென்று வெளிநாடுகளில் சென்று இந்த படத்தை வந்து நீங்கள் ஒளிப்பதிவு செஞ்சுருக்கீங்க. எப்படி தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும்னா? நான் உண்மைக்குமே யாருமே நம்ப மாட்டாங்க படத்தை வந்து 3 நாடுகளுக்கு போயிட்டு செய்யறது. அது ஒரு ட்ரீமா இருக்கலாம், அது சாத்தியமாவா? ரொம்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும், இங்க இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு அரிய சந்தர்ப்பம்னே சொல்லலாம். ஏன்னா ஒருத்தரை நம்பி இவ்வளவு கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க படத்துக்கு. 2வது படத்துக்கு பிரச்சனை இல்லை தில்ஷான், பட் படத்துக்கு கஷ்டம். ஆனா டாக்டர் விரஞ்சித் தாம்போலுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். சின்ன ஒரு உதாரணம் சொல்ல, நான் இந்த படத்தை பத்தி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள நான் சொன்னேன், இவ்வளோ தியேட்டர்ஸ்ல போனா இவ்வளோ வருமானம், ஏர்போன் ரைட்ஸ், டிவி ரைட்ஸ், இதுங்கெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ காசு கிடைக்கும்னு சொல்லக்குள்ள அவர் நிப்பாட்டினார். இப்போ நிப்பாட்டி சொன்னார். அவர் கேட்டார், முகத்தமே நமன்னு கேட்டார், உன்னோட பேர் என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், கிறிஸ் ஆந்தனி. நம்ம தன்னம் அது லங்கா. உன்னோட பேர் இலங்கைக்கு தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், தன்னே சார், தெரியாது சார். இஸ்லாம ஓகேங்க நம்ம கதாகனி ஃபில்மே மட்டும் ஓகேங்க அம்புக்கரண்ட ஒன்னேன்னு சொன்னார். நீ இதில் வந்து ஒரு பேர் ஒன்று செஞ்சுக்கோ, இலங்கையில் நல்ல பேர் ஒன்று வளர்த்துக்கோ, இதில் நான் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நான் சொன்ன வேர்ட் எனக்கு உண்மைக்குமே இன்னும் இந்த டச்சாக இருக்குது என் ஹார்ட்டில். அதனால நான் உண்மைக்குமே இது என்ன ஒரு பிள்ளையாக நினச்சி, இந்த படம் என் குழந்தை. ஸோ இதை நான் இப்படி சரி மேலே கொண்டாரேன், இதை வந்து வளர்த்து எடுக்கணும்னு யோசிக்கிறேன். அப்போ அன்றைக்கு சொன்ன வேர்ட் மட்டும் இல்லை, விரஞ்சித் தாமுகள் அவர் சொன்னார் இன்னொரு வசனம். நான் சொன்னேன், சார் மேக இத்தாலி கீழே கராண்டோனினே அப்படின்னு சொன்னேன். பிஸ்ஸு தொம்பட்ட மெச்சர கரலாம் மேக்க இத்தாலி கீழே கரப்பான்னு. அவர் இப்போ வளமையான ப்ரொடியூசர்ஸ் என்ன செய்வாங்கண்டா, நாங்கள் இத்தாலி போகணும்னு யோசித்தாலும் ஒரே கீயே கக்கால ஒக்க கரலை தாப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க. பட் இவர் அப்படி சொல்லலை. நான் அப்போ என்ன யோசித்தேன்னா, அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் உண்மைக்குமே நன்றி சத்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் கிடைச்சபடியே தான் எனக்கு வந்து ஃப்ரீடமாக இந்த எனது படத்தை வந்து முடிக்கக்கூடியதாக இருந்துச்சு. இப்பொழுது உங்களோட இன்னொரு படமும் இருக்குது, அதை பற்றியும் கொஞ்சம் பேசலாமே. அப்பே பிரின்சிபல் படம் வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இலங்கையில் 150 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. அது நான் நினைக்கிறேன் என் படமே இப்படி போகும்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாம் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஏதாவது எங்களோட சமுதாயத்துக்கு நாங்கள் யோசி செய்யக்குள்ள அது எங்கால சரி வந்து நன்மைகள் எங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட இந்த
இலங்கையில் ஒரு 50 தேட்டருக்கு மேலே போச்சு. அது வந்து இந்த இப்போ போகிற ஐஸ் போதை சம்பந்தமாகவும் ஃபோன்களில் பிள்ளைங்கள் அழிஞ்சு போகிறதும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்கு நிற்கின்ற இடைவேளைனால தான் இந்த பிரச்சனை நடக்குது. ஸோ நான் இருக்கிற ஏரியாவில் கிட்டத்தட்ட 41 பிள்ளைகள் சூசைட் பண்ணாங்க இந்த போதை மருந்துனால். ஐஸ் கொட்டைனா மட்டக்கூடிய கிராம்பாஸ். அப்போ அதில் வந்த வேதனை தான் படமாக மாறிச்சு. ஸோ நான் நினைக்கல இவ்வளோ தூரம் படம் போக மாட்டேன், நான் அப்படி யோசிச்சு செய்யலை. பட் நான் நினைக்கிறேன் ஆடியன்ஸ் அதை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று அது உண்மைக்குமே. இப்பொழுது வருகிற 4ஆம் தேதி பாஸ்போர்ட் திரைப்படம் வெளியாக இருக்கிறது நாடளாவிய ரீதியில். அதுக்கான ஆயத்தங்கள் எல்லாம் என்ன மாதிரியாக? உண்மைக்குமே சரியான பிஸி ஷெடியூலில் தான் இன்னைக்கு வந்தேன். இப்பயும் ஒரு என்னது பேப்பெயிண்ட் ஒன்று முடிச்சு தான் வந்தேன். ஆனால் 60 தேட்டரில் இப்போதைக்கு ரெடியாகி கொண்டிருக்கு படம். பெரிய சக்ஸஸ் க்ரௌட் ஒன்று டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது எல்லாத்தையும் விட பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று இலங்கையில் இருக்குது பாஸ்போர்ட் படத்தை பற்றி. இப்போ இருக்கிற படங்களோட பார்க்கக்குள்ள எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க இந்த படம் சக்ஸஸாக ஓடுமான்னு. அதை விட இன்னொரு விஷயம் தான், இப்போ பாஸ்போர்ட்னு சொன்னாலே அங்கே பத்திரமுள்ள பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு நீண்ட கியூவும் இருக்குது. அதோட நீங்கள் பாஸ்போர்ட் திரைப்படத்தை வெளியிடுறீங்க, எதுவும் சம்மந்தம் இருக்குமா இல்லாட்டி வேற விதமான போகுதா? இல்லை, நான் இதை பாஸ்போர்ட் செய்யக்குள்ளே 5 வருஷத்துக்கு முதல் தான். ஆனால் நான் அந்த அந்த கதையோடு நான் சொல்கிறேன். இப்போ நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போனால் நிறைய பேர் இந்த நாட்டை விட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்ல இருக்கு. நான் பயம் இல்லாமல் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறேன், உலகத்தில் இருக்கிற சிறந்த நாடு இதுதான் நான் சொல்லியிருக்கேன். அது கட்ஸ் இருக்கும்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் எனக்கு அதுக்கு பாராட்டினாங்க. அப்படி சொல்லக்குள்ள சிரிப்பு தான் வருது. இந்த நாடு பெஸ்ட் நாடுன்னு சொல்ல இல்லாது. ஆனால் நான் எப்பயும் சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு நாளைக்கு நாளும் இன்னொரு நாட்டுக்கு போகலாம், ஆனால் நாங்கள் இந்த நாட்டை விட்டு போக மாட்டோம். ஏன்னா அதுக்கு ரீசன் வந்து இது எங்களோட நாடு, நாங்கள் பிறந்த நாடு. அது எல்லாத்தையும் விட எல்லாம் செய்கிறதே நாங்கள் செய்ய தேவையில்லை, இங்கேருந்தும் சாதிக்கலாம். ஸோ அரசியல்வாதிகள் இதை வந்து நாசமாக்கிட்டாங்க. பட் நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் நான் சொல்ல வரேன், நீங்கள் எவ்வளோதான் நாடுகளுக்கு போனாலும் எங்கிற நாடு மாதிரி வராது. நான் பயம் இல்லாமல் சொல்லிடுறேன். நிச்சயமாக. ஆகவே இந்த உங்களுடைய இந்த கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும்போது தெரியுது, இந்த திரைப்படத்தில் நீங்கள் சொல்ல வர விடயம் வந்து மக்களை நிச்சயமாக போய் சேரும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போது இந்த இலங்கையில் குறிப்பாக சிங்கள திரையுலகத்தை எடுத்துக்கொண்டால், சிங்கள திரைப்படங்கள் எடுத்துக்கொண்டால், சிங்கள பாடல்களாக இருக்கலாம், சிங்கள திரைப்படங்கள் பெரும்பாலும் இந்தியாவில் உருவாகின்ற பிரபல நட்சத்திரங்களை கொண்டு உருவாகின்ற ஒரு சில படங்களை வைத்து ஒரு தழுவல் நிலையில் தான் இருக்கும். இந்த படத்துக்கும் அதுக்கும் சம்பந்த காரணம், நான் இந்த முன்னோட்டத்தில் கண்ட ஒரு ஆயுத மீதி குழுவினர் இருக்கிறார்கள். ஆகவே எனக்கு ஒரு சில கருத்துக்களும் கமெண்ட்ஸும் பார்க்கக்கூடாது, மரியன் பட தோற்றத்தில் இருப்பதை போல் அப்படி எதுவும் இருக்கு, இல்லாட்டி இந்த கதை மாறுதா? முற்றிலும் இல்லை, அது டோட்டலி டிஃப்ரெண்ட் கதை ஒன்று. இதில் வந்து அந்த மரியான்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து அந்த கடைசியில் அந்த பாலைவனத்தில் வர்றது. அப்போ நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த மாதிரி கதை ஒரு 4-5 சொல்லலாம். இப்போ கோட் லைஃப் சொல்லி ஒரு படம் ஒன்று வந்துச்சு, மரியான். மற்றது கேப்டன் சொல்லி ஒரு ஆப்பிரிக்கன் கதை ஒன்று வந்துருக்கு. அதுலேயும் இப்படியே பாலைவனத்தில் தான் போகலாம். இன்னும் 2-3 கதைகள் இருக்குது, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ பாலைவனத்தில் வர்றது பாலைவனத்தில் தான் காட்டு இருக்கு. இப்போ எனக்கு வேணுமெண்டா அதை வந்து ஒரு காட்டுள்ளுக்கு காட்டியிருக்கலாம். பட் காப்பி பண்ணுறதுன்னு சொல்கிறேன்டா அது ஃப்ரேம் பை ஃப்ரேம் தான் காப்பி. இப்போ நாங்கள் எது செஞ்சாலும் இன்னொரு இடத்துல இருக்கும் இல்லையா? இப்போ உதாரணமாக நாங்கள் 2 பேர் இப்படி கதைக்கிற ஷாட் வந்து எப்படியும் எத்தனை இடங்கள் இருக்கும் படங்கள். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா நல்ல ஐடியாஸை எடுத்துட்டு அது இலங்கைக்கு ஏற்ற மாதிரி, அது எங்கன்னு சொல்லுவேன்டா சிங்களத்தில் அப்பே ஆபாஷை இல்லாட்டி எங்கள்ட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்தியா படத்தில் சிரித்ததுக்கு அது டிரான்ஸ்லேட் பாவி காப்பி பண்ணி வந்ததுக்கு சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா அது இலங்கையில கலாச்சாரத்துக்கு இல்லாட்டி சிரிக்க மாட்டாங்களே. அப்போ நான் தமிழும் சிங்களம் தெரிஞ்சபடியா அதை ஒரு இன்ஸ்பயரா எடுத்துக்கொண்டு, இப்போ உதாரணமா ஒருத்தர் பாஞ்சு வாரன்னா அதை எப்படி காட்டலாம்ண்டு. இப்போ எனக்கு அது பாலைவனத்துல காட்டுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அப்படி ஒரு படம் இலங்கையில் எடுத்தில்லை, அப்படி பாலைவனத்துல வர்றது இல்லை. அப்போ அதனால அது ஃபர்ஸ்ட் டைமா நாங்கள் இலங்கையில காட்டுறோம். ஸோ யார் என்ன சொன்னாலும் நீ அது எங்களுக்கு கேட்டு போகிறது. இன்னொரு விடயம் செஞ்சாலும் விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். அது இருந்தால் தான் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆன ஒரு விஷயமாவும் அமையும். இல்லை, எங்களுக்கு எதிரிகள் இருக்கணும், அப்படி சொல்லணும். அப்படி சொன்னா தான். இப்போ எனக்கு அப்பே பின்சர் படத்துக்கும் ஜோதிகாட படம்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்த பிறகு அது அப்படியே டோட்டலி டிஃபரெண்ட். ஏன்னா அதில் வந்து 23 பேரை பாஸ் பண்ணுற கதை இருக்குது. இதில் வந்து ஐஸ் கதையும் போன்ற பிள்ளைங்கள் அழிஞ்சு போகிறது. இதுலேயும் 2 வாலிபர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இடையில ஒரு விஷயம் கிடைக்குது, அது சொல்லக்கூடாது. அந்த விஷயம் கிடைச்ச பிறகு அதுக்கு தன்னாவாயிடுவாங்க. அப்படின்னா அதுக்கு என்னது அடிமையாகிறாங்க. அது முக்கியமான வெளிநாட்டு போனதை மறந்துடுவாங்க.
ஸோ போகிற நோக்கம் இல்லை, அதுக்கு பிறகு ஏதாவது கிடைச்சோன்னே அதுக்கு அவங்க அப்போ அப்படி அதுக்கு பிறகு தான் ஆப்பிரிக்கன் ஆட்களுக்கு மாட்டுப்பட்டு அப்படி வருது. ஸோ மரியானில் வேற கதை, இதில் வேற கதை. ஸோ அதுதான் கதை. ஆகவே இந்த வெளிநாட்டவர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. பாலைவனத்திலையும் நீங்கள் நிறைய காட்சி, எதுவுமே பாலைவனங்கள் எங்க ஷூட் பண்ணீங்க அந்த விஷயம்? இது உண்மைக்குமே இத்தாலி தான். பட் நாங்க பேஸ் பண்ணி இத்தாலி எடுத்ததுக்கு இது வந்து வேறொரு நாடு. இந்தியாவில் எடுத்தோம். ஏன்னா இத்தாலியில வந்து பாலைவனம் இருக்கு, பட் இந்த மாதிரி பாலைவனம் இல்லை. சர்ஃப் அந்த மண்கள் இல்லை, அந்த சின்ன சின்ன இதுங்களோட தான் இருக்கு. எனக்கு வேண்டியதா இருந்துச்சு. இதுல வந்து அவர் வந்து என்னது விழுகிறாரு. அப்ப அதுல கொஞ்சம் வேற கிரியேட்டிவ் சைடு ஒன்று செஞ்சோம். அதுக்காக வேண்டியவங்க நாங்க ராஜஸ்தான் போனோம். ஓகே ஓகே. உண்மையாகவே இது சாதாரண விடயம் அல்ல. இலங்கையில் இப்படி ஒரு படத்தை தத்ரூபமாக காண்பிப்பது என்பது எவ்வளவு சவால்கள் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் நிச்சயம். அதுவும் 5 வருட காலமாக இந்த படத்தை நீங்கள் தயாரித்து கொண்டிருக்கீங்க, ஏற்கிறீங்க. ஸோ நிச்சயமாக நிறைய பிரச்சனைகள் இப்போ கொடுத்துருப்பீங்க. அப்படி ஒரு அனுபவம். முத சவால் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதே பெரிய சவால். அப்போ நான் என்ன செய்வேன்னா, இடைக்கிடையில் இந்த படத்தை போட்டு பார்த்துட்டு நானே மோட்டிவேஷன் ஆகிடுவேன், இதை எப்படி சார் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா சோர்ந்து போகிற நேரங்கள் எல்லாம் படத்தை போட்டு வீட்டில் பார்ப்பேன், இதை எப்படி சார் ரிலீஸ் பண்ணணும். அப்படி நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி தான் அது முதல் சவால். அப்போ இந்த படத்தை செய்யக்குள்ளே வந்த சவால் என்னென்னா, பாலைவனத்தில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் அந்த நேரம் ஷூட் பண்ணக்குள்ளேயே 50 செல்சியஸ் இது டிகிரி. ஸோ எங்களுக்கு 32 இதில் போகக்குள்ளேயே எங்களுக்கு கஷ்டம். அதுவும் ஷூ இல்லாமல் போகணும். இப்போ உதாரணமாக அவர் அங்கேருந்து என்னது தப்பி வரக்குள்ள ஷூ இல்லாமல் தான் வாராரு. அப்போ 50ல் ஷூ இல்லாமல் பாலைவனத்தில் நடக்கிறது யோசிச்சு பாருங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் ஜகத் சமீல அந்த சேலஞ்சை வந்து அந்த சவாலை ஏற்றுக்கொண்டாரு. தூரத்தில் 2 பேர் ஷூவை வச்சு கொண்டு இருப்பாங்க, கட் சொன்னோன்னே ஓடி போயிட்டு ஷூவை கொடுத்துருவாங்க. அப்போ அது எல்லாத்தையும் விட நான் நினைக்கிறேன் இந்த டிஷர்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ அது வெயில், அந்த ஹீட், இந்த சிலர் சொல்கிறாங்க அந்த என்னது எனக்கு தமிழில் தெரியாது, வெளிப்பொலங்குன்னு சொல்லுவாங்க, அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஆப்பிரிக்கனில் தான் இருக்குது நினைக்கிறேன், ராஜஸ்தானில் இல்லை. அது எல்லாத்தையும் விட அது பாகிஸ்தான் பார்டர், அந்த பக்கம் பார்டர். அப்போ எங்களுக்கு ட்ரோன் ஷாட் ஒன்றும் அனுப்பல, அது பெரிய சவால்கள் அதுங்க எல்லாம். ஆனால் அது எல்லாத்தையும் நாங்கள் எனது ஜெயம் கொண்டோம். விசேஷமாக நாங்கள் இத்தாலியில் பெஸ்ட் இடங்களில் தான் ஷூட் பண்ணோம். இத்தாலியில் பீசா, இது மற்றது கொலோசியம், மற்றது வெனிஸ், இந்த 3 இடங்கள் வந்து டூரிசம் வர்ற ஏரியா. அதுங்களில் கண்ட இடத்துல போயிட்டு எல்லாம் கேமரா வைக்கலாது. ஸோ அந்த சவால்களை எடுத்துக்கொண்டு மற்றது இதுக்கு நிறைய ட்ராவல் பண்ணோம் தில்ஷான். இப்போ நாங்கள் வளமையாக ஒரே இடத்துல வச்சு செய்கிறது லேஸு. நாங்கள் இங்கேருந்து யாழ்ப்பாணம் போனாலே வெறுத்து போயிடுமே, எத்தனை ஹவர் போவோம். அப்போ ட்ராவல் பண்ணறதுக்கு 3 நாடுங்களுக்கு மற்றது கொஸ்கூட, அது எல்லாத்தையும் விட டயர்டு. இந்த டயர்ட் நாங்கள் ராஜஸ்தானில் வந்து போன நாளே ஷூட் தான். மார்னிங் வந்தாங்க, ஈவினிங் ஷூட், டைம் இல்லை, ஏன்னா அவ்வளோ டைட் ஷெட்யூல். அப்போ ட்ராவல் பண்ணுறதே பெரிய சவாலாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் விட முக்கியமானது வந்து எங்களோட டீம். இந்த ஒவ்வொரு லொக்கேஷனையும் போக்குள்ள சாப்பாடு ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. எங்களுக்கு சாப்பாடு செட் ஆகுதில்லை, லாங்குவேஜ் பிரச்சனை. ஆப்பிரிக்கன் ஆள் கூட கதைக்க அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, எங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது. அப்படி அது ஒரு கம்யூனிகேஷன் அந்த பிரச்சனை வருதாங்கன்னு அப்படி நிறைய சவால்கள் இருந்துச்சு. கடைசி சவால் என்னென்னா, இந்த எங்களுக்கு இந்த கொஸ்லாந்தையில் நாங்கள் ஷூட் பண்ணோம். அதில் அந்த கிட்டத்தட்ட 148 எனக்கு ஞாபகம் இல்லை வீடுங்கள், அந்த பெரிய மண் சரிவு ஒன்று வந்து நிறைய வீடுகள், அந்த சம்பவம் இதில் இருக்கு. ஆனால் அது காட்டுனது இல்லை, பட் அந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அந்த இடங்கள்ல வந்து நீங்கள் லொக்கேஷனை பார்க்கக்குள்ள தெரிச்சான் அது இலங்கையிலன்னு சொல்லலாது. நாங்கள் அப்படி தேடி எடுத்தோம் அந்த லொக்கேஷனுங்க. இந்த 2 லைம் நடுவில் ஒரு கோவில் ஒன்று இருக்கிறது வந்து இலங்கையில் நான் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்தேன். அப்போ அந்த இடங்களுக்கு சர்ச் பண்ணுற லேஸு, போகிறது சரியான கஷ்டம். அப்போ சில இடங்களுக்கு வந்து சின்ன லொரி தான் கொண்டு போகலாம், அந்த பெரிய இது க்ரூ கேப் கொண்டு போயிடாது. அப்போ எல்லாம் சாமானத்தை இறக்கிட்டு அந்த டிமோ பட்டில் போட்டுட்டு மேலே போகணும். அப்போ போன பிறகு அது நான் நினைக்கிறேன் சில நேரங்களில் எங்களுக்கு 1 ஹவர் 2 ஹவர் தான் ஷூட் பண்ணலாம். தியூலுமா சொல்லி ஒரு வாட்டர் ஃபாலில் வந்து நாங்கள் மேலே போனோம். அது கிட்டத்தட்ட படத்திலே 10 செகண்ட் தான் இருக்குது. ஆனால் எங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி கொண்டு கிட்டத்தட்ட 1 நாள் போச்சு. போகிறதுக்கு 2 ஹவர், வர்றதுக்கு 2 ஹவர், சின்ன ஷாட்டுக்காக 10 செகண்ட் தான் இருக்குது. அந்த பாட்டில் அவங்க அந்த தண்ணி விழுகிற இடத்துல 2 பேர் காய்ச்சி கொண்டிருக்காங்க, அவ்வளோதான். பட் நாங்கள் நிறையா கஷ்டப்பட்டோம். அந்த மாதிரி நிறைய சவால்கள் இருக்குது. அந்த கடலில் வந்து 2 டோலர்ஸ் போச்சு. கிட்டத்தட்ட ஃபுல் டே கடலில் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச அளவில் எனக்கு வொமிட் வந்துச்சு, 25 தடவைக்கு மேலே வொமிட் வந்துச்சு. சீசிக் வந்து
இதுங்கள் எல்லாம் படம் பார்க்குறாங்களோ தெரியாது விஷான். பட் நாங்கள் அந்த இந்தியாவில் லெவலுக்கு ட்ரை பண்ண சொன்னீங்க, அதுதான் ட்ரை பண்ணோம். பட் இதை விட நிறையா செய்யலாம். இன்னும் நல்ல ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் எங்களோட வாழ்க்கையில். நிச்சயமாக நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலேருந்து எவ்வளவு மெனக்கடல்கள் இருந்திருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் துல்லியமாக அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஒரு காட்சிப்படுத்தல நீங்கள் எவ்வளோ மெனக்கட்டுருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. ஆகவே இது சகோதரமொழி திரைப்படமானால் இந்த காணொளி அனைவரும் பார்த்ததுக்கு அப்புறமா கிறிஷோட அவரோட இந்த பதில்களை வைத்து தமிழர்களுக்கும் ஒரு ஆர்வம் நிச்சயமாக வந்துவிடும் இந்த பாஸ்போர்ட் திரைப்படத்தை பார்ப்பதற்கு என்பது சந்தேகமே இல்லை. ஆகவே நாங்கள் கூட இப்போ எனக்கு கூட ஒரு ஆர்வம் வந்துருச்சு. பாஸ்போர்ட் படத்தை எப்படியாச்சும் நாங்கள் போயிட்டு பார்க்கணும். நீங்கள் சொன்ன பதில்கள் இருந்து அந்த நீங்கள் சொன்ன ஒவ்வொரு காட்சிகளும் இப்போ மைண்டில் வருது. ஸோ நாங்களும் ரெடி பார்க்குறதுக்கு உண்மையாகவே நான் இந்த இடத்துல கேட்காத தப்பாயிரும். இலங்கையில் நிறைய தமிழ் இளைஞர்கள் இருக்காங்க, நிறைய திறமை இருக்குது. ஏன் இன்னும் ட்ரை பண்ணல தமிழ் திரைப்படம், தமிழ் கலைஞர்களை கொண்டு உருவாக்குறது? ட்ரை பண்ணல. இப்போ நான் வேலை நடந்து கொண்டு அடுத்த கட்டமாக தான். ஆனால் நாங்கள் ஏதாவது டிசிஷன் செய்யக்குள்ள அது கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு செய்யணும். அப்படி செய்யாட்டி நாங்கள் அது எந்த லாங்குவேஜ் சொன்னால் அது சும்மா டைம் வேஸ்ட் மாதிரி தான். ஸோ நாங்கள் இந்தியா ஆக்டர்ஸும் இலங்கையில் ஆர்டிஸ்டும் சேர்ந்து ஒரு கொலபரேஷன் உண்டு. அப்படி ஏதாவது செஞ்சால் தவிர நினைக்கிறேன் எங்கள்கிட்ட என்னது தமிழ் கலைஞரை வந்து மேலே கொண்டு வர இயலாது. அவங்க இதோடய அவங்க மறைச்சு போயிடுவாங்க. ஸோ இங்கே நிறைய வந்துச்சு தானே படங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவில் சின்ன சின்ன பொடியமார்கள், சின்ன இளைஞர்கள் எடுத்தாங்க படம். பட் அதுங்களெல்லாம் சக்ஸஸ் இல்லை. ரீசன் என்னென்னா, கொஞ்சம் பேர் செய்கிறாங்க, மச்சான் படம்னு செய்வோம், அதோட கதை முடியும். அப்படி இல்லாமல் நாங்கள் இந்தியாவிலேருந்து கலைஞரை இளைஞரையும் நாங்கள் கொலபரேட் பண்ணி எடுத்தால் உலகமே பேசும். அதுக்கு இனி சவால்கள் கொஞ்சம் இருக்குது. ஒன்று பட்ஜெட், மற்றது வந்து நல்ல ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் வரணும். பறக்காட்டி வெயிட் பண்ணுறோம், அவசரப்பட மாட்டோம். ஸோ வெயிட் அண்ட் சி. பட் சின்ன இந்த இன்டர்வியூ பார்த்து வரலாம், யார் சரி வந்தால் நாங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கோம். பட் செய்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு செய்யணும். அப்படி இல்லாட்டி சும்மா எங்களோட நேரமும் டைமும் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அது பேரும் கிறிஸ்டியானிட்டி பேர் இல்லாமல். அது சரி. ஆகவே இப்பொழுது இயக்குனர் தயாராக இருக்கின்றார். அவருடைய தூர நோக்கம் ஒன்று இருக்கின்றது. இந்திய தரத்தில் அல்ல, உலகத் தரத்திலேயே ஒரு தமிழ் திரைப்படத்தை இலங்கையில் இலங்கை கலைஞர்களை கொண்டு உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கும் கண்ணோட்டம், ஒரு ஆசை இருக்கின்றது. ஆகவே இந்த காணொளி வெளியானதுக்கு அப்புறமா உலகளாவிய ரீதியில் நிறைய தயாரிப்பாளர்கள் எங்கெங்கே இருக்கின்றார்கள். ஆகவே தொடர்பு கொண்டு இயக்குனர் கிறிஸ் அவர்களுக்கு தமிழ் திரைப்படம் ஒன்றை உருவாக்குவதற்கு நீங்களும் வழிவகை செய்யலாம். அதற்கும் இந்த நேர்காணல் ஒரு உதவியாக இருக்கும். ஆகவே நாங்கள் நிறைய விட பேசிட்டோம். இசை பற்றி பேசுறது தான் எப்படி இந்த பாஸ்போர்ட் திரைப்படத்தில் இசை? இதுக்கு புதிய ஒருத்தர் தான் இசை வழங்கினது, சுதாத் ஜெயசிங்க சொல்லி. அவர் ஆனால் அவரோட வேலையிலே அவர் நல்ல ஒரு திறமையாக காட்டிருக்காரு. ஸோ சக்ஸஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இசையை கொடுத்துருக்காரு. இப்போது பட்ஜெட் படி பார்க்கும்போது எவ்வளவு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த படத்துக்கு? இத்தனை வருட காலமா கிட்டத்தட்ட ஒரு இலங்கை காசுக்கு ஒரு 5 கோடிக்கு மேலே போயிருக்கு. அது இனி நான் நினைக்கிறேன் ரிகவரி பண்ணிடலாம், பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஆகவே இப்போ இலங்கையில் இந்த படம் வந்து அத்தனை மாவட்டங்கள் இருக்க பிரதான திரையரங்குகளையும் போகிறதுக்கு இருக்கா, இல்லாட்டி கிட்டத்தட்ட 60 தியேட்டர்ல இப்போதைக்கு ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிஸியோட தான் இப்போ இந்த வேலை நடந்து கொண்டிருக்கு. 4ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 60 தியேட்டருக்கு மேலே போய்கொண்டிருக்கு. ஆகவே பாஸ்போர்ட் திரைப்படம் எதிர்வரும் 4ஆம் தேதி இலங்கையிலே 60 திரையரங்குகளில், இப்பொழுது அவர் கூறிய போ 60 திரையரங்குகளில் வெளியாவதற்கு தயாராக இருக்கின்றது. கிறிஸ்டின் குழந்தை என்றே கூறலாம். ஆகவே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்த்துருக்காரு. இந்த இந்தியாவில் மாதிரி இலங்கையிலையும் இப்போ ஒரு பழக்கம் வந்துருச்சு. தொலைபேசிகளை கொண்டு போயிட்டு திரையரங்குகளுக்குள்ளே கொண்டு போயிட்டு ஒரு காட்சிப்படுத்தி அதை ஃபோன்லையும், இப்போ இந்த புறக்கோட்டை பெட்டா பகுதியிலெல்லாம் பார்க்கும்போது சீடிகளாக வெளியே வந்து அது ஒரு அண்மை காலமாக சர்ச்சையாகவும் போச்சு. ஆகவே இப்பொழுது இந்த நேர்காணல் பார்க்குறவங்களுக்கு தெரியுமா இருக்கும், ஒரு இயக்குனராக அந்த இயக்கத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த படக்குழுவினர்கள் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு காட்சிப்படுத்தலுக்கும் ஒரு சூரிய போல் 10 செகண்ட் காட்சிக்கு அவர்கள் எங்கு சென்று வந்தார்கள் என்று அவர் தெரிவித்தார். ஆகவே இப்படி பல கஷ்டங்கள் ஒவ்வொரு திரைப்படத்திற்கு பின்னாலும் இருக்கிறது. நாங்கள் இந்திய திரைப்படங்கள் வந்தால் கூட அவற்றை இப்பொழுது ஃபேஸ்புக்கில் லைவில் ஓட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பார்க்க போகிறவங்க வந்து ஃபேஸ்புக்கில் லைவ் ஆன் பண்ணிட்டு படம் போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாகிறது. ஆகவே அதெல்லாம் தேவையற்ற விடயங்கள். சினிமா திரையரங்குக்கு போனால் அந்த சினிமாவை காசு கொடுத்து போறீங்க, ஸோ சந்தோஷமா பார்த்துட்டு வர்றது, என்ஜாய் பண்ணிட்டு வர்றது வேறு. அதை எடுத்து பப்ளிக்கா சோசியல் மீடியாக்களில் பரவிடுறது
ஒரு நாகரிகமற்ற செயலாகவே நாங்கள் வரவேற்க வேண்டும். நிச்சயமாக தமிழ் பேசுகிறார், தமிழர் சிங்களவரும் என்று கூறலாம், இரு பக்கமும் இருக்கிறது. ஆகவே அவருடைய இந்த பாஸ்போர்ட் திரைப்படம் 4ஆம் தேதி வெளியாக இருக்கின்றது. சகோதர மொழி திரைப்படம் தான், ஆனால் தமிழர்களாக நாங்களும் அவருக்கு அந்த ஆதரவை வழங்க வேண்டும். அப்படி என்றால் தான் அவர் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வழிவகை நடக்கும். ஆகவே அடுத்த கட்டமாக அவர் தமிழ் கலைஞர்களை கொண்டு ஒரு பெரும் தரமான படைப்பை உருவாக்கவிருக்கின்றார். அதற்கு நாங்கள் முன்கூட்டிய வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம். அதே போல் பாஸ்போர்ட் திரைப்படத்திற்கும் எங்களுடைய லங்கா ஸ்ரீ குழுவினர் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். இறுதியாக எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் ஏதேனும் கூற முடியும்? நான் கேட்டுக்கொள்றேன் என்னண்டா, இது நிறைய கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு படம். ஆனாலும் இது சிங்கள இல்லை சகோதர மொழி மட்டும் இல்லை, தமிழனா இருந்து நீங்களும் வந்து பார்க்கணும். இது தமிழ் ஒருத்தர் செஞ்சனால போயிட்டு பார்க்காதீங்க. ஒரு இளைஞர் இலங்கை ஸ்ரீலங்கனா போயிட்டு இது மொழி மதம் வேறுபாடு இல்லாம ஒரு இளைஞர் ஒருத்தர் செஞ்சிருக்காரு இந்த இலங்கை தேசத்துல. ஒரு கிட்டத்தட்ட சர்வதேச லெவல்ல செஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி நோக்கத்துல போயிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் தான் நான் நினைக்கிறேன் அடுத்த படத்துக்கு தில்ஷான் சொன்ன மாதிரி எங்களோட காலை வைப்போம். அப்படி இல்லாட்டி நாங்கள் இல்லாமல் போயிடுவோம். பட் இந்த படத்தை தமிழ், முஸ்லீம், சிங்களம் எல்லாம் போயிட்டு இந்த படத்தை பார்த்து கிறிஸ் ஆந்தனிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இலங்கை சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி கிறிஸ் ஆந்தனி அவர்கள். ஆகவே இலங்கையில இப்படியுமான இடங்கள் இருக்கிறதா, இப்படியும் இந்த இடங்களை காட்சிப்படுத்தி காட்டலாமா அப்படிங்கிற விஷயத்த நீங்க பாஸ்போர்ட் திரைப்படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொளியிலும் இப்பொழுது நீங்கள் அந்த முன்னோட்டத்தை பார்த்துவிட்டு நீங்கள் நிறைவு பெறலாம். මෙතන තමයි අපි ඉන්නේ, කන්නේ, බොන්නේ, නිදාගන්නේ හැම එකක්. ඕකේ? උඹ කොහොම හරි ඉතාලි ඵලයක් 6 මාසෙකට මෙහා උඹ මේ පැත්ත පලාතේ පස්පා ගන්න එපා. පාඩම ලන්ඩන්. වාඩිනේ. උඹලා ගේම ගහන්නෙත් අපි ගේම ගහන්නෙත් ජීවිතේ ගොඩ යන්න. सागर माई मुझसे मारक माया मसिंगावा අයියේ රුපියල් 4000කට විතර සුපිරි ගයක් හොයාගන්න පුළුවන් වෙයි නේද? සුපිරි ගන්න පුළුවන් කුස්සියක්. නේ ලල්ෆුගා වෙන්න නැතුව ඕක ඉක්මනට පුරපන්. ඒ මොකද මම ලල්පුගා කියන්නේ? ක්‍රෙඩිට් කාඩ් 4ක් විතර අරගෙන වටේම තියෙන බැංකු වලින් ණය අරගෙන පොල්ල තියලා පයින්නවා ලංකාවට. What's the purpose of visiting Italy? ගමේ ගොම්බෙටි කෙල්ල බෙදලා මං අනාථ වෙන්නද බා? ඔබ හොඳින් ඉන්නවනේ. ඒක ඇති මට. සිහිලේ පවන්රල් මසිත තවරු සුවඳ මල් මාලා ගලාවිත් තිස්සීම මාමත් කළා. මාව දාලා යන්න එපා. කෝටි 50ක මැනික් ගිල්ලක් කරා. මැනිකරම් පැන්නා. This is your last chance. I need my money. ඔබ දන්නේ කමල් කියන්නේ කවුද කියලා? පරයා. කොට බයද අපි ලංකාවේ මිනිස්සු මරපන්.
மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். ஆகவே கிறிஸ், உங்களுக்கும் உங்களுடைய குழுவினருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ தில்ஷான். தேங்க்யூ. லங்காஸ்ரீ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருளுடன் நான் டில்ஷான் வின்சன் மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.